உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அம்மா, உங்க கோவம் புரியுதுமா. அன்புதான் கொலை பண்ணாருன்னு இன்னும் ப்ரூவ் ஆகல. அதை விசாரிக்க தான் கூட்டிட்டு வந்திருக்கோம். இதுக்கு நடுவுல நீ தான் காரணம், நான் தான் காரணம்னு மாத்தி மாத்தி பேசி பேசி உங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ற மாதிரி ஆயிராம கொஞ்ச நேரம் அமைதியா பொறுமையா இருங்கம்மா. இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு இது 1000த்துல ஒரு கேஸ். ஆனா இவன் நான் பெத்த ஒத்த புள்ள. என் வயிறு எரியுது சார். அரெஸ்ட் பண்ணுங்க, என்னை அரெஸ்ட் பண்ணி என் புள்ள கூடவே ஜெயில போடுங்க. அதுக்குதான் இவங்க எல்லாரும் இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா சார், இப்படிதான் சார் பேசிட்டு இருக்காங்க. நாங்க என்ன சார் பண்ணுவோம்? டேய் வேலு, நீ கொஞ்சம் அமைதியா இருடா. அக்கா, அவங்க பேசுறது தப்புக்கா. ஆனந்தி பொறுமையா இருந்துதான் அவங்க இவ்வளவு தூரம் பேசுறாங்க. அண்ணே, அத்தை சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. என்னாலதே அவங்களுக்கு இந்த நிலைமை. ஆனந்தி, இந்த மாதிரி பேசாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? இது எதுவுமே ஒன்னால இல்ல. உன்னை நான் பத்திரமா பாத்துக்காம விட்டேன்ல, அதான் இதுக்கு எல்லாமே காரணம். மாமா, நீ முதல்ல பழி ஏத்துக்கிறத நிறுத்து. நீ ஒத்துக்கிட்டாலும் இல்லனாலும் எல்லாமே இந்த ஆனந்தியால தான். துளசி, உண்மையை சொன்னா கோவம் தான் வரும் மாமா. ஸ்டாப் இட். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கொலைக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிக்கதான் இங்க வந்திருக்கோம். இங்க வந்து நின்னு இப்படி எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்படி நாம எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருந்தா எதிரிக்கு தான் அது சாதகமா போய் முடியும். லலிதாம்மா, நீங்க பெரியவங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க எல்லாரும் இப்போ ஒத்துமையா இருந்தாதான் அன்பை இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வர முடியும். அதை புரிஞ்சுக்கோங்க. என்ன லாயர் மேடம், இப்படி கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசு பார்க்கதான் இவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண சொன்னீங்களா? ஏசி சார், கோர்ட் வாசல்ல நின்னு பேசிட்டு இருக்கீங்கன்றது ஞாபகம் இருக்கட்டும். உங்க கூட இருக்கிறவங்க யாரு வேணா கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசு வாங்குறவங்களா இருக்கலாம். அதுக்காக எல்லா வக்கீலும் அப்படிப்பட்டவங்களா இருக்க மாட்டாங்க. இதுக்கு மேல பேசுனீங்கன்னா உங்க மேல மான நஷ்ட வழக்கு போடுவேன். பி கேர்ஃபுல். யோ இன்ஸ்பெக்டர் சார், அக்யூஸ்ட கூட்டிட்டு வந்தா நேரா உள்ள கூட்டிட்டு போகாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அக்யூஸ்ட் தப்பிச்சு ஓடிட்டானா நான் தான் பதில் சொல்லணும். உள்ள கூட்டிட்டு வா. வா அன்பு, வா. அன்பு, மகேஷ், வா நம்மளும் போலாம். அடுத்த கேஸ் நம்மளோடதா தான் இருக்கும். ஆண்டி, எப்படியாச்சும் அன்புக்கு பெயில் வாங்கிடுங்க. அன்புவை வெளியே கொண்டு வந்தே ஆகணும். ஷியோரா மகேஷ், வாங்கிடலாம். அது ஏன் பொறுப்பு. ஓகே, வா போலாம்.